पारं जगताम् अहीन्द्रगरलात् भीतात्मनामेवतं पातालोत्थितलिङ्गमूर्तिमभयं शातोदरी वामकं पातालेशमहं भजामि सततं वाताशभूषोज्ज्वलं वन्दे पुराणनगरीं वन्दे सर्पतरङ्गिणीं कूर्पासचारुवक्षोजां वन्दे वृद्धपुरीश्वरम् கற்பகத்தினை கனகமால்வரையை காமகோபனை கண்ணுதலானை சொற்பதப்பொருள் இருள் அருத்தருளும் தூய ஜோதியை வெண்ணை நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியவா என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை நாயினேன் மறந்து எண்ணினைக்கேனே. ஸ்ரீகுருப்யோ நமः. அஸ்யாஹ சிவதீக்ஷா பிரயோக காரியசாலாயாः अध्यक्ष पदवीं अलंकुर्वद्भ्यः श्रीमद्भ्यः आचार्येभ्यः अस्याः कलाशालायाः प्रांशुपालवर्येभ्यः विविध क्षेत्रेभ्यः पाठशालातः आगतवद्भ्यः पाठशाला प्राध्यापकेभ्यः एवं अस्याः कलाशालायाः विविध शास्त्र प्राध्यापकेभ्यः अन्येभ्यः सर्वेभ्यः नमः. श्री गुरुभ्यो नमः. இதுக்கு முன்னால் பேசின சுரேஷ் அவர்கள் குரு கர்த்தவியதா விதி அந்த சுவாப விதியை பற்றியெல்லாம் பேசி முடித்தார். நிர்வாண தீட்சையில் அதிவாச யாக தினத்தில் அன்னை வரைக்கும் பண்ணி முடிக்கக்கூடிய கிரியைகளோட அந்த சிஷ்யன் சிஷ்யனுடைய அந்த சிஷ்யன் செய்ய வேண்டிய சுவாப விதி, ஆச்சாரியர் அதுக்கப்புறம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆச்சாரிய கர்த்தவிய விதி இதெல்லாம் செய்து முடிச்சுண்டு அவபிருத்த அந்த மறுநாள் அவபிருத்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தன்று நிர்வாண தீட்சையினுடைய அந்த இரண்டாவது நாள் அன்று செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் தொடர்ந்து இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். அதிலே நமக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பு துஸ்வப்ன சாந்தி, துஸ்வப்ன பிராயஷ்சித்தம், பூர்வ கரணிய விதி. நிர்வாண தீட்சையில் அன்னைக்கு அவபிருத்த அன்னைக்கு பூர்வ கரணிய விதி என்னென்ன, யாகசாலையில் என்னென்ன இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற விதி, அப்புறம் நிவிருத்தி கலையில் அவலோகன பர்யந்தம், இது நமக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பு. இப்போது இந்த அவபிருத்த அன்னைக்கு துஸ்வப்ன சாந்தி முதல் நாள் அந்த சிஷ்யனுக்கு வந்து சொப்பனங்கள்லாம் ஏதாவது சொப்பன மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணி சொப்பனங்கள் வந்திருக்காங்கிறத இந்த ஆச்சாரியர் வந்து அவனை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டு அந்த சொப்பனத்துக்கு தகுந்தாற் போல சுப சொப்பனங்கள் அவனுக்கு வந்திருக்கலாம், அசுப சொப்பனங்களானது வந்திருக்கலாம். இப்போது சுப சொப்பனமாக இருந்ததுன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி மேற்கொண்டு கிரியைக்கு போகலாம். அசுப சொப்பனம் வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் இங்கே ஆகமங்கள் விதித்திருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல பிராயஷ்சித்தங்களை பண்ணணும். இப்போ எடுப்பில் நம்ம அக்னியில் பிராயஷ்சித்தை முதல்ல உடனே பண்ண முடியாது. அதனால யதாவிதி அன்னைக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லிகிட்டே வர்றார். அந்த நிஸ்வாச காரிகை ஸ்லோகங்களை சொல்கிறார். दीक्षा काले यथा होमः कर्तव्यो देशिकेन तु तथानुशृणु देवेशि कथयामि समासतः अग्निना तप्यमानस्य विश्रान्तस्य उपद्रवात् कंठशोषस्त्रिषार्तस्य मूर्छा तीव्रा च जायते तेनार्तो न लभेल लक्ष्यं मंत्रतत्वं पशोरपि तस्मात् त्रिषाभिभूतस्तु दीक्षा होमं न कारयेत् हविष्य भोजनं कृत्वा घृतक्षीर परिप्लुतं पायसं वास भुक्त्वा तु ततो दीक्षां समारभेत् அப்படின்னு நிஸ்வாசகாரிகை ஸ்லோகங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஹோமங்கள்லாம் பண்ணி ஆரம்பிக்கணும். இப்போ இந்த தீக்ஷா சம்ஸ்காரம்ங்கிறது ஒரு பெரிய நெடிய நீண்ட சம்ஸ்காரம். இவனுடைய மலங்களை எல்லாம் போக்கக்கூடிய சம்ஸ்காரம், இவனுக்கு சிவஞானத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு பெரிய நெடிய சம்ஸ்காரம்.
அந்த அதிவாச காலத்தன்னைக்கே நிறைய சம்ஸ்காரங்கள். அப்போ அண்ணாலாம் சொன்னது போல் கிருஷ்ணமூர்த்திலாம் சொன்னார் நேற்றுக்கு, கும்பாபிஷேகத்தில் 3 மணி நேரத்தில் நம்ம யாகங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி எந்தெந்து போயிடுவோம். ஆனால் இந்த அதிவாச யாகத்தன்னைக்கு பார்த்தோம்னா பூர்வாங்க பூஜைகள் மட்டுமே இந்த தீட்சை சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கே இந்த ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தீட்சா பிரயுக்த சம்ஸ்காரங்களை நம்ம ஆரம்பிக்கவே முடியும். அப்படி ரொம்ப சம்ஸ்காரங்களோடு அந்த சிஷ்யன் வந்து ரொம்ப களைப்பாகவே இருப்பான். முதல் நாள்லேருந்து மறுநாள் இந்த தீட்சையை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அக்னிக்கு பக்கத்தில் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால அக்னினா தப்பியமானஸ்ய விஸ்ராந்தஸ்ய உபதிரவாத், அந்த அக்னிக்கு பக்கத்தில் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால சில சிரமங்கள் எல்லாம் அவன் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அவன் அந்த அக்னியினால சிரமப்படுறதுனால அவனுக்கு கண்டசோஷா, தொண்டையில் ஒரு இது ஏற்படலாம், ஒரு தாகம் ஏற்படலாம். கண்டசோஷா திருத்தார்த்த, தொண்டையில் ஒரு அடைப்பு ஏற்படலாம். திரிஷார்த்தஸ்ய மூர்ச்சா தீவிராச்ச ஜாயத்தே, அவனுக்கு மயக்கம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றார். தேன ஆர்த்தஹா ந லபேல் லட்சியம், அவனுக்கு தாகம் ஏற்படலாம். அதனால தேன ஆர்த்தஹா, அதனால துக்கப்படுகின்ற அந்த சிஷ்யனானவன் ந லபேல் லட்சியம் மந்திர தத்துவம் பசோரபி, இந்த தீட்சை பண்ணிக்கிறதுங்கிற இந்த சம்ஸ்காரத்தை அவனால் முழுமையாக பண்ணிக்க முடியாமல் போயிடும் சமத்தை அனுபவிக்கிறதுனால. அதனால தஸ்மாத் த்ரிஷாபிபூதஸ்து தீக்ஷா ஹோமம் ந காரயேத், அதனால இந்த மாதிரி இவன் சிரமத்தை அடைஞ்சான் அப்படின்னா தொடர்ந்து தீட்சையை கண்டினியூ தொடர்றதுக்கு முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக அவிஷ்ய போஜனம் கிருத்வா கிருதக்ஷீர பரிப்ளுதம், அவனுக்கு அந்த யாகசாலையில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அவிஷ் போஜனத்தை, என்ன நெய் பால் இதெல்லாம் கலந்து அந்த சருவில் கலந்து அவனுக்கு உணவு அவனை உண்ண சொல்லி, அந்த சருவை அவனை சாப்பிட சொல்லி, அவனை சிரமம் இருந்தால் விசிராந்தி பண்ணிக்க சொல்லி, பாயசம் வா ச புக்துவாத்து தத்தோ தீட்சாம் சமாரபேத், பாயசம் இதெல்லாம் அவனை அருந்த சொல்லி அந்த தீட்சையை அவனுக்கு சிரமம் இல்லாமல் அந்த தீட்சையை மேற்கொண்டு உள்ள சம்ஸ்காரங்களை தொடரணும். அப்படிங்கிற மாதிரி நிஸ்வாச காரிகை ஸ்லோகங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நேராக இந்த சம்ஸ்காரத்துக்கு போகிறார். இப்போ இந்த அதஹா பிராத்தஹா சமுத்தாய, காலம்பரை எந்திருந்து கிருதஸ்நானஹா, ஆச்சாரியர் இங்கே ஆச்சாரியர் சொல்றார், கிருதஸ்நானஹா சமாப்த சந்தியாத்வய கர்மா சிஷ்யம் ஆஹூய, இந்த பிராத்தஹா சமுத்தாய காலையில் எழுந்து கிருதஸ்நானஹா ஸ்நானம் செய்து சமாப்த சந்தியாத்வய கர்மா அப்படின்னு இருக்கு. கர்மா சப்தம் கர்மணி கர்மாணி அப்படின்னு சப்தம். எப்படி இங்கே கர்மான்னு வந்தது, கர்மான்னு தீர்க்கமா இருக்கு, எப்படி வந்தது அப்படின்னா இந்த இடத்துல சமாசம், சமாப்த சந்தியாத்வய கர்மா அப்படின்னு இங்க வந்துடுது. அப்ப இந்த இடத்துல என்ன சமாசம், இங்க சந்தியாயாக துவயம் சந்தியாத்வயம், 2 சந்தியா. இந்த வைதிக சைவ வைதிகந்து புரா கிருத்வா பஷாத் சைவம் சமாச்சரேத்துங்கிற வாக்குக்கிணங்க முதல்ல வைதிக சந்தி பண்ணிண்டு அப்புறம் சைவ சந்தியை பண்ணணும். அதான் சந்தியாயாக துவயம் சந்தியாத்வயம். சமாப்தம் சந்தியாத்வயம் ஏன சஹ சமாப்த சந்தியாத்வய, சமாப்த சந்தியாத்வய கர்மா ஏன சஹ, சந்தியாயாக துவயம் சந்தியாத்வயம், சமாப்தம் சந்தியாத்வய சமாப்தம் சந்தியாத்வய கர்மா ஏன சஹ சமாப்த சந்தியாத்வய கர்மா அப்படின்னு இங்கே சமாசாகி இந்த ஆச்சாரியருக்கு விசேஷணமா சார் சொன்னது மாதிரி இப்போ இந்த பகுவிரீகி சமாசம் அந்நிய பதார்த்த பிராதான்யம்னு பேர். கபித்வஜா அப்படின்னா கபிஹி துவஜே யஸ்ய சஹா கபித்வஜா அப்படின்னா அர்ஜுனன்னு பேர். கபித்வஜான்னா கபின்னா குரங்குன்னு தெரியும் நமக்கு, துவஜகான்னா கொடின்னு தெரியும். குரங்கு கொடியில் எவனுக்கோ அவனுக்கு கபித்வஜன்னு பேரு. அப்ப அர்ஜுனன்கிற சப்தம் அங்க இல்லாமலே கபித்வஜாங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்ஜுனன்னு பொருள் வருது அப்படின்னா அதுதான் அந்நிய பதார்த்த பிராதான்யம்னு அந்த பகுவிரீகி சமாசம். அந்த சமாசம் அதை தான் சொல்றது. அப்படி இங்க சமாப்த சந்தியாத்வய கர்மா ஆச்சாரியான்னு அர்த்தம். அப்போ அந்த கர்மணி கர்மாணிங்கிற அந்த சப்தம் இங்கே எப்படி ஆச்சு அப்படின்னா கர்மன்னு ஒரு நகாரத்தை வச்சுட்டு
கர்மன் கர்மானோ கர்மானோ கர்மானஹாங்கிற சப்தமாச்சு. அதனாலதான் கர்மான்னு பிரதமாந்தம் வந்தது, இங்க நகாராந்தம். கர்மன்னு ஆகி கர்மானோ கர்மானஹாங்கிறதாச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஆச்சாரியர் சிஷ்யனை அழைக்கிறார். ஆகூய ஸ்வப்ன தர்சனம் பிருஷ்டுவா, நீ சொப்பனம் ஏதாவது கண்டியான்னு கேட்கிறார் சிஷ்யனை பார்த்து. இந்த சொப்பனம் பல விதமாக இருக்குங்கிறது அண்ணா சொன்னா. இப்போ திருஷ்ட ஸ்ருதோனுபூதச்ச பிரார்த்தித கல்பிதஸ்ததா பாவிகோ தோஷ சஞ்சாத ஸ்வப்ன சப்தவித ஸ்மிருதா, இப்படி 7 விதமான சொப்னங்கள் இருக்கிறதாக இங்கே நிர்மலமணி தேசிகர் குறிப்பிட்டிருக்கார். அதுல பவிஷ்யன் நாமக ஸ்வப்னம் இத்தியர்த்தः. திருஷ்டः சொப்னத்தில் பார்த்தது, ஸ்ருதா சொப்னத்தில் கேட்டது, அப்படி அனுபூதா அனுபவிச்சது, பிரார்த்திதா கல்பிதா பாவிகா தோஷ சஞ்சாதா, இப்படி 7 விதமான சொப்ன வகைகளை சொல்றார். இதுல சுபமான சொப்னங்கள் அசுபமான சொப்னங்கள் இதெல்லாம் சொல்றார். எதெல்லாம் எந்த மாதிரி சொப்னங்கள்லாம் சுபமானது, எந்த மாதிரி சொப்னங்கள்லாம் அசுபமான சொப்னங்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இங்கே கொடுக்கிறார். அடுத்தாப்புல தத்யாஜ்ய மாம்ச மத்யாது வரிசையா வந்துருவோம். சிஷ்யம் ஆகூய சொப்ன தர்சனம் பிட்வா, சொப்னம் கண்டியா அப்படிங்கிறத கேட்கிறார். திருஷ்ட ஸ்ருதாதிஷு மத்யாத் சுபாசுபப்ரதம் பாவிகம் நிர்தாரிய, திருஷ்ட ஸ்ருதாதிஷு பாவிகம் நிர்தாரிய சுபே அனுமோத்ய அசுபே சாந்தியம் குர்யாத். சுபமான சொப்னமா இருந்தா அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன பண்றார், பவதோ பத்ரமஸ்துதி அபிநந்திய, ஆசீர்வாதம் பண்ணிட்டு. அசுபமா இருந்தா அதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் சொல்றார், சொல்லப்பட்டிருக்கு. அதை ஆகுதிகள், அந்த அஸ்திர மந்திரத்தினால 1000 ஆகுதிகள். இந்த சொப்பனம் எந்த காலத்தில் இவன் கண்டாங்கிறது தகுந்தாப்புல இரவு பகுதியுடைய கடைசி நேரத்தில் சொப்பனத்தை கண்டிருக்கலாம், இரவுடைய நடுப்பாகத்தில் சொப்பனம் கண்டிருக்கலாம், இரவு ஆரம்பத்தில் சொப்பனம் கண்டிருக்கலாம். இப்படி எப்போ இரவனுடைய இறுதி பகுதியில் பண்ணி சொப்பனம் கண்டிருந்தான்னா அதுக்கு 1000 ஆகுதி. அஸ்திரமந்திரத்தால் ஹோமமும், மத்திய பாகத்தில் அர்த்தராத்திரியில் கண்ட சொப்பனத்துக்கு அதில் பாதியும், இரவுடைய ஆரம்பத்தில் சொப்பனம் கண்டிருந்தான்னா 100 ஆகுதியும். இப்படி தாரதமியம், அந்த ஆகுதியில் பிராயசித்தத்தில் தாரதமியம் இருக்கு தெரிகிறது நமக்கு. ஏவம் இந்த பிராயசித்த அசுபே சாந்தியம் கூடிய சாந்தியை பண்றார். தத்யாஜ்ய மாம்ச மத்யாதேஹே பிரசஸ்தாபியவஹாரிதா கஜாத்யாரோகணம் தன்யம் சிதவஸ்திராவகுண்டனம். சுபசொப்பனங்கள்னு இந்த தயிர், நெய், மாம்சங்கள், மத்தியாதேக கல், அந்த கல் குடிக்கிற கல், பிரசஸ்தாபியவஹாரிதா கஜாத்யாரோகணம், யானை குதிரை முதலானவர்கள் இந்த இதில் மேலே ஏறி வர்றாப்புல இந்த மாதிரி கனவுகள்லாம் கண்டிருந்தா, சித வஸ்திராவ குண்டனம், வெள்ளத்துணியை மறைச்சின்னு இருக்கிற மாதிரி உள்ள சொப்பனங்கள்லாம் கண்டிருந்தா அதெல்லாம் சுபம்னு சொல்லியிருக்கார். ஏவமாதி நிந்தியா ஸ்வ அவயவச்சேதா, தன்னுடைய அவயவங்களில் ஏதாவது குறைபாடுகளோ அதை வெட்டிக்கிற மாதிரியோ சொப்பனங்கள் கண்டிருந்தான்னா, மஷி கர்தம லேபனம், மை கருமை, அந்த சேறு சகதிகள் முதலான தைலாபியங்கம், எண்ணெய் தடவிக்கொள்வது போலவோ, அந்த கூப்பாதி பதனம், பாழுங்கிணற்றில் விழுவது போலவோ இந்த மாதிரி சில கனவுகள்லாம் இதெல்லாம் அசுபம்னு தெரிவிக்கிறார். ஏவமாதி திருஷ்டே சுபேதரே ஸ்வப்னே நிஷாப்ராந்தே சகசிரகம் மத்திய ததர்த்தாரம்பே ததர்த்தம் ஆரம்பே சதஞ்சான்யத்திர கல்பயேத்துன்னு சொப்னத்துடைய காலத்துடைய தாரதமியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆகுதிகளை பிராயச்சித்த ஆகுதிகளை சொல்றார். தியாத்மனோபி துஸ்வப்னே த்விகுணம் ஹேதினா யஜேத். இங்கே ஹேத்தினா யஜேத் அஸ்திரமந்திர, ஹேத்தினான்னா அஸ்திரம், ஹேத்தினா அஸ்திரம். நான் ஹா இதி ஹேத்தின்னு ஒரு சந்தி வந்துடுவாங்க, முதல்ல அப்படி குழப்பிண்டு அப்புறம் தெரிஞ்சிருக்க மாதிரி இருந்தது. தியாத்மனோபி துஸ்வப்னே த்விகுணம் ஹேத்தினா யஜேத் ஏவம் பிராயச்சித்தம் அனுசந்தாய. இப்போ ஆச்சாரியருக்கும் இந்த சொப்பனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு சொப்பனம் வந்திருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு 2 மடங்கு பிராயச்சித்தம். சிஷ்யனுக்கு 1000 ஆகுதியோ 500 ஆகுதியோ பிராயச்சித்த ஆகுதி பண்ணியிருந்தா அஸ்திரமந்திரத்தினால, ஆச்சாரியருக்கு இந்த சொப்பனம் வந்திருந்தது அப்படின்னா அவருக்கு சிஷ்யனுக்கு பண்றதை காட்டிலும் 2 மடங்கு பிராயச்சித்த ஆகுதியை சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பிராயஷ்சித்தம் துஸ்வப்ன சாந்தி. பிராயஷ்சித்தம் அப்படின்னாலே இப்போ துஸ்வப்ன பிராயச்சித்தம் தான் இந்த அஸ்திரமந்திரத்தினால ஆகுதி பண்றது.
இப்போ பிராயச்சித்தத்தை பார்த்தோம் அப்படின்னா பிராயஹா அப்படி ஆகமங்களில் பிராயச்சித்தத்துக்கு தனியாக வியாக்கியானத்துலாம் சொல்லியிருக்கா. பிராயஹான்னா தோஷம், சித்துங்கிறதுனா ஆன்மாக்கள். அந்த தம்ங்கிற இடத்துல அந்த தகாரம் வந்து தரணம். இதுக்கு காமிக விதிர் நிஷேதா சோதனான்னு பேர். இப்போ ஒரு கர்மாவை வந்து செய்யணும், சாஸ்திரங்கள் விதிச்சிருக்க கர்மாக்களை செய்யறதுனால நமக்கு ஒரு புண்ணியம் ஏற்படுறது. சாஸ்திரங்கள் நிஷேதம் பண்ண கர்மாக்களை நாம் அனுஷ்டானம் பண்ணினா அதை செஞ்சா என்ன ஆகுது, பாபம் சம்பவிக்கிறது. இப்படி இதுக்கு சோதனான்னு பேரு. அப்போ அனுஷ்டிதாயாம் அஸ்யாம் ஸ்யாத் யதாவத் தர்ம சங்கிரஹா வைபரீத்யேது அதர்ம ஸ்யாத் தேன பாபம் மகத் பவேத். அப்போ சாஸ்திரம் சொல்லாதே இது நல்லது இது அல்லது, நல்லதை செஞ்சா புண்ணியம் வரும், அல்லதை செஞ்சா பாபம் வரும்னு அது சொல்றது. அப்படி மீறி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தெரியாம அதுக்கு இந்த பிராயச்சித்தம் விதிக்கப்படுறது. அந்த அதனால வைபரீத்யே அதர்மஸ்ய தேன பாபம் மகத் பவேத் தேன அதோகமனே பிராப்தே கர்த்துஹு ஊர்த்வம் பரம் பதம் யத் கர்ம நயதி. எந்த கர்மா வந்து ஒரு பண்ண தோஷத்தினால ஒருத்தன் அதோகமனமா போயின்னு இருக்க அந்த கர்த்தா திரும்ப எந்த கர்மா பண்றதுனால அந்த அதோகமன பிராப்தியிலேருந்து அவனை மேலெழும்ப செஞ்சு கொண்டு வர்றதோ அந்த கர்மாவுக்கு பிராயச்சித்தம்னு பேர். பிராயஹான்னா தோஷம், சித்துங்கிறது ஆத்மா, அந்த தகாரம் வந்து தரணம்னா அவனை தாண்டி வைக்கிறது. பண்ண தோஷத்திலிருந்து இந்த பிராயச்சித்தத்தை பண்றதுனால அவனை கடத்தி விடுறதுனால இதுக்கு பிராயச்சித்தம்னு பேரு. இப்படி நிர்வாண தீட்சா பூர்வகரணீய விதி. இப்போ இந்த துஸ்வப்ன சாந்திக்கு அப்புறம் நிர்வாண தீட்சா பூர்வகரணீய விதி. இப்போ அந்த குண்டமண்டலங்கள்லாம் இருக்கு, குண்டமண்டலங்களோடு பண்ணக்கூடிய இந்த ஔத்ரி தீட்சைன்னு பேர் இதுக்கு. இப்போ இந்த தீட்சையை கிரமசக பஷாத் மண்டபம் பிரவிஷ்ய ஆச்சாரியர் மண்டபத்தில் பிரவேசம் பண்றார். சூரிய பூஜாதி சுவார்ச்சாந்தம் பூர்வவத்து கிருத்வா, சௌர பூஜையை முதல்ல பண்றார் எப்போதும் போல. பூதசுத்தி பண்ணிக்கிறார். பூர்வவத்து கிருத்வா சுவாத்மனி சோத்யாத்வன்யாச பூர்வம் உஷ்ணீஷாதி வின்யஸ்ய. பூதசுத்தி பண்ணிண்டு அந்த சாந்ததீத கலாதிகள் எதை சோதனை பண்ணமோ அந்த அத்வாக்களை சோதனை பண்றதுக்கு பொருட்டு அந்த கலாநியாசங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறார். உஷ்ணீஷாதி வின்யஸ்ய சிவஹஸ்தம்லாம் பண்ணிக்கிறார். சிவஹஸ்தம் விதாய வாஸ்தும் அபியர்ச்ச, வாஸ்து கும்பத்துக்கு பூஜை பண்றார், வாஸ்துநாதர் பூஜை பண்றார். மகாலட்சுமியும் சம்பூஜ்ய கும்பஸ்தம் அபியர்ச்சிய மண்டல கும்பேஸ்வரர் அந்த யாகேஸ்வரர் பூஜை பண்றார். பூஜை பண்ணிட்டு இந்திராதீன் ஆராத்திய இந்திராதிகளில் பூஜை பண்றார். தச பாலகர்களை பூஜை பண்றார். கணபதி குரும்ஷ்ச சம்பூஜ்ய அந்த கணபதி குருவை பூஜை பண்றார். ஸ்வேட்டலிங்க பூஜாஞ்ச கிருத்வா. இந்த ஆச்சாரியர் இந்த இடத்துல இந்த சிஷ்யனுக்கு தீட்சை பண்ணி வைக்கும்போது இந்த இடத்துல ஆத்மார்த்த பூஜையும் தன்னுடைய ஆத்மார்த்த பூஜையும் இந்த இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தின் மூலமா தெரிய வருது. ஸ்வேஷ்டலிங்க பூஜாம் சக்ருத்வா மண்டலேஷம் அப்படி சம்பூஜ்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவனை பூஜை பண்றார். வன்னிஸ்தம் அபியர்ச்சிய அக்னி காரியம் ஆரம்பிச்சு வன்னியில் இருக்கக்கூடிய சிவனை வன்னியில் உள்ள சிவனை சுவாமியை பூஜை பண்றார். பூர்ணாந்தம் மந்த தர்ப்பணம் விதாய மந்த தர்ப்பணம் வரைக்கும் பண்ணிண்டு இப்போ முதல்ல டைரெக்டாக வந்தவுடனே அக்னியில் நம்ம துஸ்வப்ன சாந்தி பண்ண முடியாது. இந்த மந்திர தர்ப்பணம் வரைக்கும் பண்ணிண்டு இப்போ அந்த இடத்துல துஸ்வப்ன சாந்தியை பண்ணுறார். சொப்னம் ஏற்பட்டதுன்னா தகுந்தாப்புல ஆகுதிகள் அஸ்திரமந்திர ஆகுதிகளை பண்ணிட்டு துஸ்வப்ன சாந்தி மிதாய பூர்வவத்து கிருத்த மந்திர தர்ப்பண தீபனா கர்த்துஹு கர்த்தரீஞ்ச கர்த்தரீம் சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் சம்பாத்திய. துஸ்வப்ன சாந்தி பண்ண உடனே தர்ப்பண தீபனங்களை பண்ணிண்டு அந்த கர்த்தரி எப்படி இருக்கு, சிஷ்யனுடைய பாசங்கள் எல்லாம் சேதனம் பண்றது. அந்த கர்த்தரி அது வந்து ஞானசக்தி மயமா இருக்கு. அந்த கர்த்தரி ஞானசக்தி எப்படி பாசத்தெல்லாம் சேதனம் பண்றாளோ அப்படி ஒரே அந்த திரோதான சக்தியாகி அந்த அம்பாளே அனுகிரக சக்தியாகி அந்த ஆன்மாக்களுடைய மலங்களை எப்படி இது பண்றாளோ நிவர்த்தி பண்றாளோ அதே போல இப்போ இந்த கர்த்தரி வந்து ஞானசக்தி மயமா இருக்கு.
சதுசம்ஸ்காரங்கள்லாம் அந்த நிரீக்ஷணாதி சதுசம்ஸ்காரங்கள்லாம் அந்த கர்த்தரிக்கு பண்ணிண்டு அதை எடுத்து வச்சுண்டு பூர்வத்து சிஷ்ய பிரவேசாதி நாடி சந்தான சம்பாத ஹோமாந்தம் கர்ம சமயவத்து நிர்வர்த்திய. இந்த இடத்துல சமய தீட்சை முதல் நாள் சிஷ்ய பிரவேசம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணினாலும் திரும்ப இந்த இடத்துல நிறைய சில இடங்களில் பார்க்கும்போது அதை முதல் நாள் பண்ண சம்ஸ்காரங்கள் தான் நிறையா ரொம்ப நேரம் எடுத்து முதல் நாள் சிஷ்ய பிரவேசாதி சம்ஸ்காரங்கள்லாம் ஆயிடுத்து. திரும்ப டைரெக்டாக அப்படியே நிர்வாண தீட்சைக்கு போயிடலாம் அப்படின்னா அங்கே இந்த இடத்துல இந்த வாக்கியம் தான் பிரமாணம். அதுக்கு சமயவத்து நிர்வர்த்திய நாடி சந்தானம் சம்பாதோகமம் வரைக்கும் அந்த சிஷ்யனுக்கு பண்ணிண்டு சமயவத்து நிர்வர்த்தியான்னு சொன்னதுனால திரும்ப பண்ண அந்த முதல் நாள் பண்ணக்கூடிய அந்த சமய தீட்சை சிஷ்ய பிரவேச சம்ஸ்காரங்களை இந்த இடத்துல பண்ணிக்கணும் கண்டிப்பாங்கிறது தெரிய வருது. இன்னொரு விஷயம் இதில் அந்த சிஷ்ய பிரவேசம் பண்ணி தன்னிடத்தில் உள்ள புஷ்பத்தை ஆச்சாரியர் இவர் கையில் சிஷ்யனை அழைச்சிட்டு வந்து புஷ்பக்ஷேபணம் பண்ண சொல்லி எந்த நாமா அந்த சிஷ்யனுக்கு முதல் நாள் கிடைச்சதோ அதை விட இப்போ கடைசியாக அந்த அவபிருத தன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த புஷ்பக்ஷேபணத்தப்ப எப்போ விழுதோ அந்த நாமா தான் இவனுக்கு அன்வர்த்தமாக இருக்கும். தீக்ஷா நாமம் அந்த கடைசியாக அந்த அவபிருத தன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த நாமம் தான் இவருக்கு கடைசி வரைக்கும் இருக்குங்கிறது தெரிய வருது. அதனால நிர்வாணம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பண்ண வேண்டாம். தனியாக பண்ணுற பொழுது 2 வருஷம் சென்று நிர்வாண தீட்சையை தனியாக பண்ணும் பொழுது இந்த சமய தீட்சை வரைக்கும் கர்மாவை பண்ணிக்கோங்கிறார். அதான் அர்த்தம். புனஸ்ச கிடையாது. அதிவாசையாக அவபிரத தண்ணிக்கு திரும்ப புன பூஜை தான், மண்டபம் கிடையாது. அப்படிதான் நான் அதாவது இங்கே விவக்ஷித்தம் நிர்வாண தீட்சை உடனே பண்ணும் பொழுது இது எந்த கிரியாக்கிரமத்தை எதுவரையில் பண்ணணும்னா சமய தீட்சைக்கு பண்ணின்றது போலவே பர்யந்தம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு. அதுதான் அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரே நாளில் பண்ணும் பொழுது இந்த அதிவாசம் ராத்திரியில் பண்ணுறதெல்லாமும் இல்லையோன்னு சத்யோதி அதே போல தான் இதுவும். வன்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா அந்த சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு வன்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா வன்னிஸ்தம் அபியர்ச்சிய வன்னிக்கு இவர் பூஜை பண்ணுறார். அர்ச்சாபயித்வா சிஷ்யனை பூஜை பண்ண சொல்கிறார். கடேஷம் அத்தியேஷ்ய அந்த மண்டலேஸ்வரர் அந்த கும்பத்தில் பூஜை பண்ணுறார். பாசசோத்திரம் ஆணைய முதல் நாள் அந்த யாகேஸ்வரர்கிட்ட கொண்டே வச்ச இவருடைய அந்த தேகத்தை சரீரமயமாகவே பாவனை பண்ணி அந்த சூத்திரத்தை கிரந்தி கல்பனம்னா பண்ணி வச்ச அந்த சூத்திரத்தை எடுத்துன்னு வர சொல்கிறார். பாசசூத்திரம் ஆனாய ன்யஸ்த சோத்யாத்வ தேகஸ்ய அந்த கலாமயமாக கூடிய அத்வாக்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்த இடத்துல சம்ஹிதையா சம்பூஜிதஸ்ய சிஷ்யஸ்ய சம்ஹிதா மந்திரங்களை எல்லாம் பூஜை செய்து அந்த சிஷ்யனுக்கு சிகாயாம் மூலேன பூர்வவத்து பத்வா அவலம்பயேத் அந்த கிரந்தி கல்பனம் பண்ணி வச்ச அந்த சூத்திரத்தை முதல் நாள் எப்படி கட்டினமோ அதே மாதிரி அந்த சிஷ்யனுடைய சிகையில் கட்டி தொங்கவிட வேண்டியது. அவலம்பையே தொங்கவிட வேண்டும் என்பதாக அத பசோஹோ அனுகிரகம் கரோமி இதி விஜ்ஞாபிய சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றார். இந்த ஆன்மாக்கு இந்த பசுவுக்கு அனுகிரகம் பண்றேன், அனுகிரகம் நீங்க செய்து வைக்க வேண்டியது அப்படிங்கிறத சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றார். சிவாத் அனுஜ்ஞாம் ஆசாத்திய இந்த இவனுக்கு தீட்சை பண்ண இருக்கிறேன், இவன் என்னிடத்தில் என்னை அதிஷ்டித்து நீங்கள் இந்த பசுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இறைவனிடத்திலிருந்து அந்த அனுமதியை பெற்றவராக அந்த ஆச்சாரியர் ஆத்ம தேக வன்னி மண்டல கும்ப சிஷ்யேஷு சோத்யம் அத்வானம் பராத்மனோபி வியாபகம் விலோக்கிய இந்த அத்வாக்கள் இந்த பதங்கள் அந்த ஷடத்வாக்கள்ல உள்ள இந்த மந்திரங்கள் இந்த பதங்கள் இந்த புவனங்கள் இது எல்லாமே இந்த கலைகள் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் பாவிச்சதாக அதை சோதனம் பண்ண வேண்டியவைகளாக பாவனை செஞ்சு இந்த 5 இடத்துலையும் இருக்கிறதாக பாவனை செய்து கொண்டவராக வியாபகம் விலோக்கிய அந்யோன்ய சந்தான நிமித்தம் மூலேன சதம் ஜுகுயாத் அங்கெங்க இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே ஒன்னொன்று கொண்டு தொடர்பு ஏற்படுத்துவதற்காக இந்த ஆத்ம தேக வன்னி மண்டல கும்ப சிஷ்யேஷு இந்த அந்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக
மூலேன சதம் 100 ஆகுதி ஹோமம் பண்ண சொல்கிறார். பூர்ணாம் விதத்யாத், பூர்ணாகுதி பண்ணி ஹோமம் பண்ணி இந்த மூலமந்திரத்தினால ஹோமம் பண்ணி பூர்ணாகுதி பண்ணுறார். அடுத்து நிவர்த்தி கலா சுத்தி கிரமஹ. இப்போ ததனு ஓம்ஹாம் ஆதாரசக்தயே நமஹ இது வன்னௌ வின்யஸ்ய. ஆதாரசக்தயே நமஹன்னு வன்னியில் குண்டத்தில் பூஜை பண்ணுறார். சன்னிதானாகுதித்ரயம், சன்னிதானத்துக்காக ஒரு 3 ஆகுதி ஓம் ஹ்ரீம் ஆதாரசக்தியே சுவாகான்னு ஆகுதித்ரயம் பண்ணுறார். சிஷ்ய தேக சூத்திர அபேதேன ஜான்வதா நிவர்த்திஸ்தானே தத் வியாப்திம் அவலோகயேத். இப்போ இந்த சூத்திரத்தை வந்து கிரந்திகல்பனம் பண்ண சூத்திரத்தை சிஷ்யனுடைய சரீரத்துக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்கோம். இப்போ இந்த சிஷ்யன் வேறு அந்த சூத்திரம் வேறு அப்படிங்கிறது இல்லாமல் அந்த சூத்திரத்தை சிஷ்யனாகவே சிஷ்யனுடைய சரீரமாகவே அந்த அதில் உள்ள அத்வாக்கள் அங்கே இருக்கிறதாகவே பாவனை பண்ணி அந்த பாவத்தோடு அந்த இதை வந்து பார்க்க சொல்கிறார். சிஷ்ய தேக சூத்திர அபேதேன ஜான்வதா நிவர்த்திஸ்தானே தத் வியாப்திம் அவலோகயேத். இப்போ முதல்ல அந்த சம்யோஜனம், இப்போ சம்யோஜனம் பண்ணும்போது முதல்ல சூத்திரத்தில் சரீரத்திலேருந்து எடுத்து அந்த கலாதிகளை எடுத்து சூத்திரத்தில் வைக்கும்போது மேலே சாந்தி தீத்த கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலைன்னு இப்படி சிட்டி கிரமத்தில் பண்ணிட்டே வந்தோம். இப்போ சம்ஹார கிரமத்தில் கீழேந்து பாதத்திலிருந்து ஜானு பர்யந்தம் உள்ள வியாப்தியாக இருக்கக்கூடிய அந்த நிவர்த்தி கலையிலேருந்து சம்யோஜனம் பண்ணிட்டே போகிறார். அங்கே அப்படி சம்ஹார கிரமமாக இந்த இடத்துல வருது. இதுக்கு சம்ஹார கிரமேன கலாஹி சோதனியாகன்னு நிர்மலமணி சொல்றார். யத்ஷூயத்தே வித்கிரமேண अपनेयः असौ शिवाय गमनं प्रति इति किंच अत्र संहारक्रमाश्रये युक्तिः पाशशोधनस्य बहिरंगात् आरभ्य यावत् अंतरंगं பாஷ விஸ்லேஷ பாவனா சௌகரிய கிருதா யதா லோகே தர்ஷனாத். இந்த மாதிரி பாசச்சேதம் பண்ணிட்டு சிவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த ஆத்மாவை சிவன்கிட்ட எடுத்துன்னு போகும்போது இந்த மாதிரி நீ சம்ஹார கிரமமாக பண்ணிட்டு போனால் அது ஒரு சௌகரியம் அப்படிங்கிறது லோகத்தில் நம்ம விவகாரத்துலையும் தெரியுதுன்னு அதுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லி உதாரணம் ஒன்று கொடுத்துருக்கார். ததாஹி விரக்ஷாதவ் குடாராதினா சித்தியமானே பிரதமம் துவகாதீனி பகிரங்காத் உச்சித்யந்தே பశ్చాத்து தத் அந்தர்கித சார காஷ்டாதீனி இதி. விரக்ஷத்தை வந்து கோடாரியால் வெட்டும்போது முதல்ல அதுக்கு மேல் பக்கம் உள்ள மரப்பட்டை, அதுக்கு அடுத்து வெட்ட அதுக்கு மேலே உள்ள தோல், அதுக்கப்புறம் உள்ள அந்த மரம், இப்படி அந்த நடுப்பாகம் இப்படி மேலேருந்து வெளிப்புறத்துலேருந்து வெட்டின்னு போகும்போது எப்படி ஒரு சௌகரியம் இருக்குமோ அது மாதிரி சிவனிடத்தில் இந்த ஆன்மாவை சேர்ப்பிக்கும் பொழுது நிவர்த்தி கலையிலேருந்து இந்த சம்யோஜனம் பண்ணிட்டே போனால் சௌகரியமாக இருக்குங்கிற இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார். இப்போ இந்த ஆச்சாரியர் இந்த ஓம் ஹ்லாம் நிவர்த்தி கலாயை நமஹா இந்த 6 அத்வாக்களில் இந்த கலைகளுக்குள்ள எல்லாம் அடங்கியவைகளாக இருக்கின்றன. மந்திரங்கள், புவனங்கள், தத்துவங்கள், வர்ணங்கள், பதங்கள், இது எல்லாமே 14 யோனிகளா 14 இந்த ஆன்மாக்கள் இந்த கர்மா வசாத்து இவன் பிறந்து இந்த 14 யோனிவாய்ப்பட்டு பிறந்து தன் கர்ம பலனை அனுபவிக்க செய்வதாக இந்த ஆன்மாக்களை செய்கின்றது இந்த சம்ஸ்காரம். அப்படி அந்த 14 பிறவிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றார். ஓம் ஹாம் நிவர்த்தி கலாஜி நமஹ, ஓம் ஹாம் பிருத்வி தத்வாஜி நமஹ, ஓம் ஹாம் காலாக்னி கூஷ்மாண்ட ஹாடக. இவர் இந்த ஆச்சாரியர் இருந்து இந்தந்த பாவத்தோட இதை இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த அங்கே உள்ள தத்துவங்கள், அந்த நிவர்த்தி கலையில் உள்ள தத்துவங்கள், அங்கே உள்ள புவனங்கள், வர்ணங்கள், பதங்கள், மந்திரங்கள், பீஜங்கள், நாடிகள், வாயுக்கள், இந்திரியங்கள், விஷயங்கள், குணங்கள், அவஸ்தைகள், மண்டலங்கள், அந்த நிவர்த்திக்கு அந்த காரணேஸ்வரராகிய பிரம்மா இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அத்வாவாக அதை வந்து பாவனை பண்ணி அந்த நிவர்த்தி கலையை இந்த ஆச்சாரியர் அவலோகனம் பண்ணணுங்கிற விஷயத்தை சொல்றார். மிருக, பக்ஷி, பசு, சரீசிருப, ஸ்தாவர, மானுஷ, பைசாச்ச, ராட்சச
யக்ஷ யாக்ஷ கந்தர்வ ஐந்திர சௌமிய பிராஜேஸ்வர பிராமாக்கியாக சதுர்தச வித யோனயா, சதுர்தச 14 விதமான 14 விதமான யோனிகள் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். இப்படி இந்த எல்லா கலைகள்லையும் இந்த ஆன்மாக்கள் பிறந்து இந்த ஆன்மாக்கள் இருக்கிறதாக இந்த ஆச்சாரியர் பாவனை பண்ணி அந்த நிவர்த்திகளையை அவலோகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாகம் முடிகிறது. வாய்ப்பளித்த இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயசிய இந்த கல்லூரியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவி புரிந்த விஸ்வவித்யாலய காரியதரிசிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து நன்றி கூறி அமர்கின்றேன்.